வழக்கம்போல் இந்த ஆண்டும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய 89வது பிறந்தநாள் விழாவிலேயும் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கத்தினுடைய 24ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலேயும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மேடையிலே வீற்றிருக்கின்ற அத்தனை பேரும் வணக்கத்திற்குரியவர்கள்தான். தனித்தனியாக வணக்கம் சொல்லாவிட்டால் வருத்தப்பட மாட்டார்கள். ஏனென்றால் காலத்தின் அருமையை உணர்ந்தவர்கள் அத்தனை பேரும். அனைவரையும் ஒட்டுமொத்தமாக வணங்குகிறேன். ஆனால் இசையரசி வாணி ஜெயராம் அவர்களை நான் பிரத்யேகமாக வணங்க வேண்டும். காரணம், இந்த வாணி மகாலில் வாணி ஜெயராம் அவர்களுக்கு இந்த ஆண்டு கண்ணதாசன் விருதை நாங்கள் கொடுத்தது ஒரு சிறப்பு அம்சம். அந்த விருதை பெற்றுக்கொண்டு இந்த சங்கத்தை அவர் கௌரவித்திருக்கின்றார். அதற்கு அவரை நான் வணங்கத்தான் வேண்டும். கண்ணதாசன் விழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றது. கண்ணதாசனை நினைக்காத நாளில்லை, நினைக்காத ஆளில்லை. எங்கேயாவது யாராவது அவரை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் அவருடைய பாடல்களை எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு வரும்போது உள்ளேருந்து ஒரு ஃபேமிலி வெளியில் வந்தது. அங்கே அந்த ஒரு முதியவர் ஒருத்தர் கூட சில இளைஞர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க ஏதோ சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இந்த முதியவர் சொல்லியிருக்கிறாரு, இல்லைப்பா இதை சாப்பிடும், இது நல்லா இருக்குன்னு ஏதோ ஒரு ஐட்டத்தை சொல்லியிருக்கிறாரு. அதை நம்பி ஆர்டர் பண்ணிட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க. அவங்களுக்கு அது பிடிக்கல. வந்த இளைஞர்களாம், மாமா சொதப்பிட்டீங்க மாமா, அது ஒழுங்காக அதையே சாப்பிட்ருக்கலாம்னு. டேய் சும்மா இருங்கடா, டெய்லி ஒரே ஐட்டத்தை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்கிறார், நித்தம் நித்தம் ஒரு புத்தம் புதிய சுவை நான் தேடினேன்னார். அது நித்த நித்தம் ஒரு புத்தம் புதிய சுகம் நான் தேடினேங்கிற பரி. ஆனால் அந்த நேரத்தில் அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு கண்ணதாசனை பயன்படுத்திக்கிட்டார். இப்படி கண்ணதாசனுடைய பாடலை யாராவது எந்த சூழ்நிலையிலாவது எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு ஆசிரமத்தில், சங்கராசிரமம் என்கிற ஆசிரமத்தில் தீட்சை பெற்றவன். அதனால் நான் சகனானந்தரை மட்டுமே வழிபட்டு கொண்டிருந்தேன். அந்த தருணத்தில் சென்ற ஆண்டு என்னிடம் உதவியாளனாக இருந்த ஒரு இளைஞர் என்னை வற்புறுத்தி பிரம்மகுமாரிகள் சங்கத்துக்கு வாங்க, அந்த அனுபவம் புதுசாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரின்னு நான் போனேன். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பின்பற்றுகிறவர்கள் இன்னொரு அமைப்புக்குள்ளே போக மாட்டாங்க. ஆனால் நான் இவர் சொன்னாரேங்கிறதுக்காக போனால் அங்கே முறைப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய சித்தாந்தம் என்ன அதை முதல்ல ஒரு 7 நாள் வகுப்பாக காலையில் தினசரி 15 நிமிஷம் விளக்குவாங்க. முதல் நாள் என் நண்பர் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு சகோதரி எனக்கு அவங்களுடைய சித்தாந்தத்தை விளக்குறாங்க. விளக்கும்போது சொல்கிறாங்க, பிரதர், இந்த உடம்பு நிரந்தரமானது இல்லை. நாமெல்லாம் இந்த உடம்பு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அது இல்லை. நாம் ஆத்மா, புருவ மத்தியில் நாமெல்லாம் புள்ளியாக இருக்கிறோம். பரமாத்மாவும் நம்மளை மாதிரியே ஒரு புள்ளியாக இருக்கிறாரு. அவர் தான் பரமபிதா, அவரை நாம் தந்தைன்னு சொல்கிறோம். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே இந்த நண்பர் சிரிச்சிட்டாரு. சிரிச்ச உடனே, என்ன பிரதர் எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னாங்க. அந்த பாட்டை எழுதுனதே அவங்க அப்பா தாங்க அப்படின்னு அப்புறம் தான் அறிமுகப்படுத்தி வச்சாரு. நீங்கள் கண்ணதாசன் சன்னா இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா பிரதர் அப்படின்னாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க எல்லோருக்கும் தந்தை இறைவன்னு, நான் எதுக்கு ஏன் தந்தையை சொல்லணும், அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு நான் சொன்னேன். கவியரசர் பாடல் தினசரி வாழ்க்கையிலே எதிரொலித்து கொண்டே இருக்கிறது. எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, அவருடைய பாடல்களை சொல்லி 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 அழுக்காமல் எல்லாரும் வருஷா வருஷம் பேசுகிறாங்க. வருஷா வருஷம் பேசுனதே பேசினா கூட கேட்டு கை தட்டிக்கிட்டு இருக்கிறீங்க.
அது ஒரு சந்தோஷம். 2 வாரத்துக்கு முன்னாடி நண்பர் ஐங்கரன் வந்து அடக்கமாக கண்ணதாசன் விழா நடத்தினார். அண்ணன் எஸ்பி முத்துராமன் அவர்கள் சொன்னார்கள். அந்த விழாவிலே நான் கலந்து கொண்டேன். அப்போது கவியரசரிடம் முதல் உதவியாளராக இருந்த தமிழ்ப்பித்தனுடைய புதல்வர் சங்கர நாராயணன் என்பவர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். அவர் சொன்னார், காந்தி ஜெயந்தியை அந்த தேதியில் தான் கொண்டாட முடியும், மிலாடி நபியை அந்த தேதியில் தான் கொண்டாட முடியும், தீபாவளியை அந்த தேதியில் தான் கொண்டாட முடியும், ஆனால் கண்ணதாசன் விழாவை மட்டும் எந்த தேதியில் வேணாலும் எப்போ வேணாலும் கொண்டாடலான்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை விட எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா, அவருடைய கவிதைகளை புகழ்வது அது மட்டுமல்லாமல் கண்ணதாசன் புகழ் எந்த அளவுக்கு இங்கே வியாபித்திருக்கிறது என்று சொன்னால், இந்த தலைமுறை இளைஞர்களிடம் எத்தனையோ பேருக்கு கண்ணதாசன் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அபிமானிகள் இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கண்ணதாசன் என்று பெயர் சூட்டுவார்கள். நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுவையான சம்பவம். வடபழனி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் நான் பொருட்கள்லாம் வாங்கிட்டு ரோடை கிராஸ் பண்ணி வடபழனி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நிற்கிறேன். ஆட்டோவுக்காக நின்றுட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒரு பெட்டி கடையில் ஒருத்தர் அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தார். என்னை பார்த்தோன்னே அவசர அவசரமாக வாயெல்லாம் தொடச்சிட்டு வந்தார். அண்ணே வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. எனக்கு அவரை ஞாபகம் இல்லை, இருந்தாலும் நல்லா இருக்கேன் அப்படின்னேன். இப்போ நான் ரொம்ப தெளிவாயிட்டேன்னே, கண்ணதாசன் குடிக்கிறதே இல்லைன்னு எல்லாரையும் நம்ப வச்சுட்டேன்னே அப்படின்னாரு. அதனால் அது கண்ணதாசனே வந்து ஒரு கோப்பையிலே என் குடியிருப்புன்னு பாட்டு பாடியிருக்கிறாரு. தினசரி ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அவர் மது அருந்தி விட்டு தான் பாட்டு எழுதுவார்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கண்ணதாசன் குடிக்கிறதே இல்லைங்கிறத நான் எல்லாரையும் நம்ப வச்சிட்டேன்னு இவர் சொல்கிறாரு அப்படின்ன உடனே அவர் ஆரம்பித்தார், கண்டினியூ பண்ணார். சினிமாவில் யார் தானே குடிக்கலை, ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக எல்லோரும் குடிப்பாங்க, நானும் அப்படி தான் ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பித்து அது என்னாச்சு, கொஞ்சம் இந்த ஃபேமிலி ப்ராப்ளத்தினால பகல் நேரத்துலையும் சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சுனே. அதனால் கண்ணதாசன் காலையிலேருந்தே குடிச்சிக்கிட்டு இருக்கிறான்னு என் பேரை கெடுத்துட்டாங்கண்ணே அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே தான் ஞாபகம் வந்தது, இவர் பேர் கண்ணதாசன். அவர் ஒரு திரைப்பட இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்களுக்கு உதவியாளராக இருக்கிறவர். அவர் பேர் கண்ணதாசன். அப்போ நான் உடனே அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நல்லது, இதை மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா கவியரசரே சொல்லியிருக்கிறாரு, நான் வாழ்ந்ததைப் போல் வாழாதீர்கள், நான் சொன்னதைப் போல் வாழுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். கவியரசர் அவர்கள் மருது அருந்தி இருக்கிறார் என்பது ஒரு செய்தி, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் மது அருந்தியதற்கு காரணம் அவருக்கு வாழ்க்கையில் எத்தனையோ வேதனைகள் சோதனைகள் இருந்தன. அவருடைய கவிதையிலேயே அதை சொல்லி இருக்கிறார். பட்டகடன் கொஞ்சமல்ல, பரிதவிப்பும் கொஞ்சமல்ல, கெட்ட கதை கொஞ்சமல்ல, கீழ்நிலையும் கொஞ்சமல்ல, தற்கொலைக்கு நான் முயன்ற சரித்திரமும் கொஞ்சமல்ல, அத்தனையும் தாங்கி நான் யாருக்காய் வாழுகிறேன், தத்தை அவள் என் மனைவி தாலிக்கே வாழுகிறேன் என்று சொன்னவர். அவருக்கு அந்த மது வருந்துகிற நேரம் மட்டும்தான் கொஞ்சம் ஆறுதலான நேரமாக இருக்கும். ஏனென்றால் அவர் வாழ்க்கையில் கவிஞராக அவர் எந்த காலத்திலும் வேதனைப்பட்டதில்லை, அப்படி ஒரு அனுபவம் அவருக்கு வந்ததில்லை. ஆனால் அரசியல்வாதியாக இருந்த கண்ணதாசனுக்கு வேதனை வந்தது, சோதனை வந்தது. பத்திரிகையாளராக இருந்த கண்ணதாசனுக்கு வேதனை வந்தது, சோதனை வந்தது. தயாரிப்பாளராக இருந்த கண்ணதாசனுக்கு வேதனை வந்தது, சோதனை வந்தது. ஆனால் அதனால் இப்படியெல்லாம் சோதனைகளை சந்தித்த அந்த கண்ணதாசனுக்கு அந்த மது அருந்துகிற நேரம் மட்டும்தான் கொஞ்சம் ஆறுதலான நேரமாக இருந்தது. தன்னுடைய சோதனைகளுக்கு காரணம் யார் என்பதை அவர் செப்புமொழி 18 சொல்லி இருக்கிறார். இறைவா, என் எதிரிகளை நான் கவனித்துக் கொள்கிறேன், தயவு செய்து என் நண்பர்களிடமிருந்து என்னை காப்பாற்று என்று சொன்னார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.